அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 11ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான மாதிரி வினாவிடைகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் 101லிருந்து 200 கேள்விகளை நாம் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக அடுத்ததாக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் இருந்தாலும் சரி, குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 ஃபாரஸ்டர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக 11ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகம் மிக மிக முக்கியமானது. தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கிலேருந்து ரிப்பீட்டடாக சிலபஸ் வைஸ் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் 11th பார்த்து முழுமையாக படிச்சிருங்க. நம்ம முழுமையாக படிக்காதவங்க இல்லை ஏற்கனவே படித்தவங்களுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான இந்த கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணப்படும். ஒலிம்பியா சார்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தினசரி மாதிரி தேர்வுகள் வித் டிஸ்கஷன் பேட்ச் போயிட்டுருக்குங்க. இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிலபஸ் படி புக் வைஸாக தொடர்ந்து டெஸ்ட் நடைபெற்றிருக்கு. அந்த வகையில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th ஹிஸ்ட்ரி நியூ புக் முழுமையாக 705 மாதிரி கேள்விகள் 11th ஹிஸ்ட்ரிலேருந்து யூனிட் வைஸாக நம்ம வச்சுருந்தோங்க. அதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் ஒலிம்பியா அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெய்லி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமில் இருந்தாலும் சரி, அடுத்து குரூப் 4 ஆர் ஃபாரஸ்ட் எக்ஸாம், இதை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக எங்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நம்மளுடைய வேலையை தொடர்ந்து செய்யுங்க. யார் என்ன விமர்சனம் வச்சாலும் சரி, அந்த விமர்சனங்களை கடந்து உங்கள் மேலே நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்து ஒரு வேலையை செய்யும்போது கண்டிப்பாக அது வெற்றி அடையும். முடிஞ்ச வரையும் முயற்சி செய்கிறத தாண்டி வெற்றி அடையும் வரை நீங்கள் உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய பணியையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். குறிப்பாக போட்டித் தேர்வாக இருக்கும்போது நமக்கு மன வலிமை மிக மிக முக்கியமானதுங்க. ஏன்னா ஒரு கால்ஃபர் இல்லைன்னா அடுத்த கால்ஃபர் இப்படி போகும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிறைய ஏளனத்தோடும் அடுத்து பார்த்தீங்கன்னா உன்னால் முடியாது, இது வேலைக்கு ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வைப்பாங்க. அதை எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிங்க. நிச்சயமாக 2024 உங்களுக்கான ஆண்டாக அமையும். உங்களுடைய ஆண்டாக அமைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 101வது கேள்வி, எந்த கல்வெட்டில் தான் இந்து என்ற வார்த்தை முதன்முறையாக காணப்படுகிறது? ஸோ எந்த கல்வெட்டில் இந்து என்ற வார்த்தை முதன்முறையாக காணப்படுகிறதுனா முதலாம் டேரியஸின் கல்வெட்டில். 102வது கேள்வி, 1940களில் சர் ஜான் மார்ஷல் நடத்திய அகழ்வாய்வுகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது? தட்சசீலம். கேள்வி 103, அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் பாணினி. கேள்வி 104, காந்தார பகுதியில் தன்னுடைய கல்வெட்டுகளுக்காக டேஸ் எழுத்தை அசோகர் பயன்படுத்தினார். காந்தார பகுதியில் பொறுத்தவரையும் அசோகர் கரோஸ்தி என்ற எழுத்து வடிவத்தை பயன்படுத்தியிருப்பார். 105வது கேள்வி, இந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் யார்னா நந்தர்கள் தாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் அலெக்சாண்டர் வடமேற்கு இந்தியா மீது படையெடுத்தார்? யாருடைய ஆட்சி காலத்தில் அலெக்சாண்டர் வடமேற்கு இந்தியா மீது படையெடுத்தார்னா தனநந்தர் ஆட்சி காலத்தில். கேள்வி 107, அலெக்சாண்டர் கடும் காய்ச்சல் காரணமாக எங்கு இறந்தார்? அலெக்சாண்டர் கடும் காய்ச்சல் காரணமாக பாபிலோனில் இறந்தார். கேள்வி 108, சந்திரகோட்டாஸ் என்றும் சந்திரகோப்டஸ் என்றும் அழைக்கப்பட்டவர் யார்னா சந்திரகுப்தர். சந்திரகுப்தர் மௌரிய வம்ச அரசை நிறுவிய ஆண்டு எப்பொழுது? முதலாம் சந்திரகுப்தர் மௌரிய வம்சத்தை நிறுவிய ஆண்டு கிமு 321. கேள்வி 110, மெகஸ்தனிஸ் யாருடைய தூதர்? செலுக்கஸ் நிக்கோட்டருடைய தூதர். கேள்வி 111, டேஸ் நல்ல நிர்வாகம் பற்றி வழிகாட்டு நூலாகும். அர்த்த சாஸ்திரம் என்பது ஒரு நூல். இது பார்த்தீங்கன்னா நல்ல நிர்வாகத்தை பற்றி வழிகாட்டு நூலாகும். அர்த்த சாஸ்திரம் எழுதுந்து கௌடல்யருக்கு இன்னொரு பேர் சாணக்கியருக்கு இன்னொரு பேர் விஷ்ணுகுப்தர்னு அழைக்கிறாங்க. 112வது கேள்வி, அசோகரது ஆட்சி காலத்தின் முக்கியமான நிகழ்வு மற்றும் அவரது ஆட்சியின் டேஸ் ஆண்டில் நடந்த கலிங்கத்தின் படையெடுப்பு ஆகும். 8ஆம் ஆண்டில் நடந்தது கலிங்க படையெடுப்பு. 113வது கேள்வி, கலிங்கம் நந்த பேரரசின் பகுதியாக இருந்தது என்று குறிப்பிடும் கல்வெட்டு எது? கலிங்கம் நந்த பேரரசின் பகுதியாக இருந்தது குறிப்பிடும் கல்வெட்டு அதிகும்பா கல்வெட்டு. 114வது கேள்வி, அசோகரின் எத்தனை கல்வெட்டு கட்டளைகள் இதுவரை கிடைத்துள்ளன? அசோகருடைய 33 கல்வெட்டு கட்டளைகள் இதுவரை கிடைத்துள்ளன. 115வது கேள்வி,
அசோகரின் டேஸ் அரசாணை சோழர்கள், பாண்டியர்கள், சத்தியபுத்திரர்கள், கேரள புத்திரர்கள், அதாவது கேரள புத்திரர்கள் சேரர்கள், தாமிரபரணி, யோன் அரசர், அந்தியோகா, இந்த அந்தியோகா அருகில் இருந்த நாடுகளின் அரசர்கள் பற்றியும் அமைதி, நேர்மை, நீதி ஆகியவற்றில் அசோகருக்கு இருந்த நம்பிக்கை, மக்களின் நல்வாழ்வின் மீது அவருக்கு இருந்த அக்கறை ஆகியவற்றை வலியுறுத்தி கூறுகின்றன. எந்த அரசாணைனா அசோகரது இரண்டாவது அரசாணை. கேள்வி 116. அசோகர் பாடலிபுத்திரத்தில் 3வது பௌத்த சங்கத்தை கூட்டிய ஆண்டு எப்பொழுது? அசோகர் பாடலிபுத்திரத்தில் 3வது பௌத்த சங்கத்தை கூட்டிய ஆண்டு கிமு 250. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 117வது கேள்வி. உணவு தானியங்களுடன் கரும்பு, பருத்தி போன்ற வணிக பயிர்களையும் விளைவித்தனர் என்பதை பதிவு செய்யும் டேஸ் என்பவர் அவற்றை முறையே தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் என்றும் கம்பளி வளரும் செடி என்றும் குறிப்பிடுகிறார். யார் சொன்னதுன்னா மெகஸ்தனிஸ். 114வது கேள்வி. 118வது கேள்வி. காசி, வங்கம், காமரூபம், மதுரை மற்றும் பல இடங்களில் சிறப்பான துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டதாக குறிப்பிடும் நூல் கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம். கேள்வி 119. அவுரி, தந்தம், ஆமை ஓடு, முத்து, வாசனை திரவியங்கள், அபூர்வ மரக்கட்டைகள் ஆகியன டேஸ்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. எகிப்துக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அவுரி, தந்தம், ஆமை ஓடு, முத்து, வாசனை திரவியங்கள், அபூர்வ மரக்கட்டைகள். 120வது கேள்வி. மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரம் எது? மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரம் பாடலிபுத்திரம். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? கடைசி பேரரசர். மௌரிய பேரரசின் கடைசி பேரரசர் பிரகத்ரதா. ஆன்மீக உலகின் பேரரசர் என்று அழைக்கப்படுபவர் புத்தர். 123வது கேள்வி. காக சப்தசதி என்ற நூலை ஆலா எந்த மொழியில் எழுதினார்? பிராகிருத மொழியில் எழுதினார். அப்போ காக சப்தசதி நூலை எழுதந்து ஆலா எந்த மொழியில் எழுதியிருப்பார்? பிராகிருத மொழியில் எழுதியிருப்பார். 124வது கேள்வி. பொறுத்துக. மூத்த பிளினி எழுதிய நூல் இயற்கை வரலாறு. தாலமி எழுதியது ஜியோகிராபி, அதாவது புவியியல் என்ற நூலை எழுதியிருப்பார். கௌடில்யர் எழுதியது அர்த்தசாஸ்திரியம். சரியான விடை ஆப்ஷன் சி. 125வது கேள்வி. டேஸ் கல்வெட்டுகளே தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது. அசோகருடைய கல்வெட்டுகள் தான் தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது. 126வது கேள்வி. சங்ககால பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை. சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை எத்தனைனா 30 பேர் இருந்திருக்காங்க. 127வது கேள்வி. ஆந்திர நாட்டிலிருந்த கோட்டைகளுடன் கூடிய 30 நகரங்கள், ஒரு பெரும்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகியன குறித்து பேசும் நூல் எதுனா இயற்கை வரலாறு என்ற நூல் தான் பேசுகிறது. 128வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். சாதவாகன அரசர்களுள் பெரும் அரசர் கௌதமபுத்திர சதர்கனி. சரி. சாத அரசர் நாகபனாவை வென்ற அவர் நாகபனாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டார். சரி. கௌதம பாலஸ்ரீ என்பவரின் நாசிக் கல்வெட்டு சாகர், பகல்வர், யவனர்கள் ஆகியோரை கௌதமபுத்திர சதர்கனி வெற்றி கொண்டார். யக்னஸ்ரீ சாதவ நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்தாரா? கிடையாது. ஸோ அப்போ தவறானது ஆப்ஷன் டி தான் தவறு. 129வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? நிலமானியம் வழங்குவது சாதவாகனர்கள் காலத்தின் முக்கிய அம்சமாகும். சரி. பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை நனிகாட் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சரி. பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை நனிகாட் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சரி. சமண சங்களுக்கு என்றே பல குடவரை குகைகள் இருந்தனவா? கிடையாது. அப்போ 3 தவறு. 4. சாதவாகனர் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே விறுவிறுப்பான வணிகம் நடைபெற்றது. சாதவாகனருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியா டு ரோம் நாட்டுக்கு இடையே விறுவிறுப்பான வணிகம் நடைபெற்றது. அப்போ 129வது கேள்விக்கு சரியானது ஆப்ஷன் டெல்லி. 1, 2, 4 சரி. அடுத்து 130வது கேள்வி. சோழர்களின் தலைநகரம் எது? சோழர்களின் தலைநகரம்னா உறையூர். 131வது கேள்வி. கரிகாலனின் ஆட்சியின் போது நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிடும் நூல் எது? பட்டினப்பாலை. 132வது கேள்வி. வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களை வெற்றி கொண்ட சோழ மன்னன் யார்? வெண்ணி போர்க்களனாவே சேரர், பாண்டியர் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களும் வெற்றி கொண்டவன் தோற்கடித்தவன் யாருன்னா கரிகால சோழன். 133வது கேள்வி. பொறுத்துக. சோழர்கள் அவர்களுடைய தலைநகரம் துறைமுகம் பார்த்தீங்கன்னா புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம். சேரர்கள் இது முசிறி தொண்டி. பாண்டியர்கள் துறைமுகம் கொற்கை. சரியான விடை ஆப்ஷன் சி.
134வது கேள்வி 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனைகள் பற்றி குறிப்பிடுது. அதாவது இங்க 8ல 10 சேர அரசர்கள் பற்றி குறிப்பிட்டிருக்கோம். 10 135வது கேள்வி மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பொது ஆண்டு முன் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டியரசன் டேஸ் குறிப்பிடுகிறது. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டியரசனை நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. பாண்டியரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. டேஸ் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களுக்கு தானமாக வழங்கினார் என குறிப்பிடுகிறது. அதாவது முதுகுடுமி பெருவழுதி என்ற 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் முதுகுடுமி பெருவழுதி பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என்று குறிப்பிடுகிறது. 137வது கேள்வி கொற்கையின் தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படுபவர் யார்? நெடுஞ்செழியன். கேள்வி 138 சத்யபுத்ரா என்று குறிப்பிடப்படுபவர் யார்? அதியமான். கேள்வி 139 பகல் மற்றும் இரவு நேர கடைவீதிகளையும் அங்கு விற்பனையாகும் பல வகைப்பட்ட கைவினை பொருட்களை பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. கேள்வி 140 மகத கைவினைஞர்கள் மாளவ உலோக பணியாளர்கள் மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக குறிப்பிடும் நூல் எது? மணிமேகலை. 141வது கேள்வி சாத்து என்னும் சொல்லின் பொருள் சாத்துனா இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை தான் குறிக்கும். 142வது கேள்வி பொறுத்துக. பட்டினத்தில் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அணிகலன்கள் செய்வதற்கான கற்கள் கிடைச்சிருக்கும். ரோம்ல பார்த்தீங்கன்னா அம்போரான்னு சொல்லுவாங்க. அதே ரோம்ல கண்ணாடி கிண்ணங்களும் கிடைச்சிருக்கும். கீழடியில தமிழ் பிராமி எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடு கிடைத்துள்ளது. சரியான ஆப்ஷன் பாம்பே. 143வது கேள்வி கீழடியில் 4ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்ற ஆண்டு. கீழடியில பொறுத்தவரையும் 2018 தான் 4ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கியது. 144வது கேள்வி கீழடியில் கிடைத்துள்ள செங்கற்கள் டேஸ் விகிதாச்சார அளவில் இருந்தன. கீழடியில் கிடைத்துள்ள செங்கற்கள் 1:4:6 என்ற விகிதாச்சார அளவில் இருந்தன. 145வது கேள்வி வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழாய்வுகள் மூலம் நகரமயமாதல் டேஸ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. 146வது கேள்வி டேஸில் கண்டுபிடிக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியைச் சேர்ந்த கல்வெட்டுகளில் ஒன்று சேந்தன் கூற்றன் என்ற 2 அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகிறது. அதாவது பூலாங்குறிச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியைச் சேர்ந்த கல்வெட்டுல தான் சேந்தன் கூற்றன் என்ற 2 அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகிறது. 147வது கேள்வி டேஸ் ராஜசூய யாகத்தை நடத்தினார். பெரு நற்கிலிதா ராஜசூய யாகத்தை நடத்தியிருப்பாரு. 148வது கேள்வி இக்ஸாவாகுகள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர். இக்ஸாவாகுகள்னாவே ஆந்திரா கர்நாடக பகுதியில் வலிமை பெற்றிருப்பாங்க. கேள்வி 149 களப்பிரர்களின் காலம் என்ன? களப்பிரர்களின் காலம் பொது ஆண்டு 300 பொது ஆண்டு 600 வரை. 150வது கேள்வி கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? தலையாலங்கானம் பாண்டிய நெடுஞ்செழியன், பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார், கஜவாகு இலங்கை, திருவஞ்சைக்களம் சோழர்கள் வருவாங்கன்னா சேரர்கள் வருவாங்க. இங்கே சோழர்கள் இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 151வது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை வாசித்த தவறான கூற்றை வெளிக்கொணர்க. களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர். சரி. களப்பிரர்கள் சைவத்தை ஆதரிச்சிருப்பாங்க. சரி. பல்லவரையும் பாண்டரையும் களப்பிரர் தோற்கடித்தாங்களா? கிடையாது. இக்ஷாவாகுகள் வேத வேள்விகளை ஆதரித்தாங்களா? கிடையாது. உப்பு வியாபாரிகள் உமனர் என்று அழைக்கப்பட்டனர். சரி. அப்போ இங்க தவறான கூற்று எதுனா 2 மற்றும் 3. 152வது கேள்வி இந்தியாவிற்கு வந்த முதல் அயல்நாட்டு தூதுவர் யார்? இந்தியாவிற்கு வந்த முதல் அயல்நாட்டு தூதுவர் மெகஸ்தனேஸ். கேள்வி 153 5 யவன அரசர்களை பற்றி குறிப்பிடும் பாறை கல்வெட்டு எது? 5 யவன அரசர்களை பற்றி குறிப்பிடும் பாறை கல்வெட்டு அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. கேள்வி 154 யவுயூனா எனும் சொல் யாரை குறிக்கிறது? யவுயூனா எனும் சொல் கிரேக்கர்களை குறிக்கிறது. 155வது கேள்வி தாலிசபத்திரி என்பதன் பொருள்? தாலிசபத்திரினா லவங்கப்பட்ட இலை. கேள்வி 156 மினாண்டர் ஒரு பெருமைக்குரிய தலைவராக அறியப்படுகிறார் என்று குறிப்பிடும் நூல் எது? மினாண்டர் ஒரு பெருமைக்குரிய தலைவராக அறியப்படுகிறார் என்று குறிப்பிடும் நூல் மிலிந்த பன்கா. கேள்வி 157 இந்தியாவின் முதல் சாக ஆட்சியாளர் யார்? இந்தியாவின் முதல் சாக ஆட்சியாளர் மௌஸ் மொகா.
அதாவது மவுஸ் என்கிற மொகா தான் இந்தியாவின் முதல் சாக ஆட்சியாளர். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி, ஏ மற்றும் பி. 158வது கேள்வி, ஜுனாகத் பாறை கல்வெட்டு எங்கு அமைந்துள்ளது? ஜுனாகத் பாறை கல்வெட்டு குஜராத் ஸ்டேட்ல இருக்கு. கேள்வி 159, ஆப்கானிஸ்தானை வென்றடக்கிய முதல் குஷான் அரசர் யார்? ஆப்கானிஸ்தானை வென்றடக்கிய முதல் குஷான் அரசர் குஜிலா காட்பிசஸ். கேள்வி 160, சகசகாப்தத்தின் காலம் கிபி 78. கனிஷ்கருடைய காலம் சொல்லுவாங்க. சகசகாப்தத்தின் காலம் கிபி 78. கேள்வி 161, காரகோரம் நெடுஞ்சாலை திட்டம் நிறைவு பெற்ற ஆண்டு 1979. காரகோரம் நெடுஞ்சாலை திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1979. கேள்வி 162, தேவபுத்திர கடவுள் மகன் மகாராஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவபுத்திர கடவுள் மகன் மகாராஜா என்று அழைக்கப்படுபவர் கனிஷ்கர். கேள்வி 163, பௌத்த ஆசான் நாகார்ஜுனர், பௌத்த தத்துவ ஞானிகள் அஸ்வகோஷர், பார்சவர், வசுமித்திரர் போன்றோரின் புரவலராக திகழ்ந்தவர் யார்? கனிஷ்கர். கேள்வி 164, இந்தோ ரோமானிய வணிக நிலையம் என்று கூறப்படுவது எது? இந்தோ ரோமானிய வணிக நிலையம் என்று கூறப்பட்டது அரிக்கமேடு. கேள்வி 165, நௌரா துறைமுகம் என்று அறியப்படுவது கண்ணனூர் துறைமுகத்தை தான் நௌரா துறைமுகம் என்று அழைக்கிறோம். கேள்வி 166, பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுமணல் ஈரோடுல இருக்கு, படியூர் திருப்பூர்ல இருக்கு, பொன்னானி முசிறின்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. பையம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. 167வது கேள்வி, பாரம்பரியமாக கொடுங்கலூர் என்று அடையாளம் காணப்பட்ட துறைமுகம். பாரம்பரியமாக கொடுங்கலூர் என்று அடையாளம் காணப்பட்ட துறைமுகம் எதுனா முசிறி துறைமுகம் தாங்க. முசிறி துறைமுகத்தை தான் பாரம்பரியமாக கொடுங்கலூர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. 168வது கேள்வி, மேற்கு கடற்கரையில் இருந்த துறைமுகங்களில் மிகவும் பரபரப்பான வணிக மையம் எது? மேற்கு கடற்கரையில் இருந்த துறைமுகங்களிலேயே மிகவும் பரபரப்பான வணிக மையம்னா அது முசிறி தாங்க. கேள்வி 169, சோழமண்டல கடற்கரையில் இருந்த மிக முக்கியமான துறைமுகம் எது? சோழமண்டல கடற்கரையில் இருந்த மிக முக்கியமான துறைமுகம் புகார் துறைமுகம். கேள்வி 170, டேஸ் ஆற்றுப்படுகையில் பெரிய அளவில் சேர நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அமராவதி ஆற்றுப்படுகையில் தான் பெரிய அளவுகளில் சேர நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி 171, பொறுத்துக. புத்த சரிதம் நூல் எழுதந்து யாரு? அஸ்வகோஷர். காமசூத்ரா என்ற நூல் எழுதந்து யாரு? வாத்சாயனர். அர்த்த சாஸ்திரம் நூல் எழுதந்து கௌடுல்யர். சரிபுத்திர கரணா என்ற நூல் எழுதந்து அதையும் அஸ்வகோஷர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 172வது கேள்வி, முதல் சமஸ்கிருத நாடகம் எது? முதல் சமஸ்கிருத நாடகனாவே அது சரிபுத்திர கரணா. இதை எழுதந்து யாரு? அஸ்வகோஷர். 173வது கேள்வி, சாக சத்ரப்களில் மிகவும் புகழ் பெற்றவர் யார்? ருத்ரதாமன். கேள்வி 174, டேஷ் பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. டேஷ் பகுதியில்னா அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஆவினுக்கு மேனேஜர் போஸ்டிங் எடுத்தாங்க, அந்த தேர்வில் கேட்டிருக்காங்க. டேஷ் பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன, அரிக்கமேடு பகுதியில். கேள்வி 175, குஷான நாணயங்கள் டேஷ் நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன. ரோமானிய நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன. 176வது கேள்வி, இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்பபாணி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. காந்தார கலை என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 177, பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் என்று அழைக்கப்படும் காலம் எது? யாருடைய காலத்தை பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் என்றும் செவ்வியல் கலைகளின் காலம் என்றும் அழைக்கப்படுகிறதுனா குப்தர்களின் காலம். கேள்வி 178, நீதிசாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? காமந்தகர். கேள்வி 179, பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார்? ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பாகியான் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார். பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார். 1ஆம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிப்பிடும் கல்வெட்டு மெக்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இது டெல்லியில் அமைந்துள்ளது. இது ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி தேர்வாணையத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வின்னு கேட்டிருக்காங்க. 1ஆம் சந்திரகுப்தனின் சாதனைகளை குறிப்பிடுது மெக்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இந்த மெக்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இது எங்கன்னா டெல்லியில் இருக்குது. அடுத்து 181வது கேள்வி, அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார்? அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அரிசேனர். கேள்வி 182, குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளர் யார்? குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளர் 1ஆம் சந்திரகுப்தர். 183வது கேள்வி, வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கம் எது? வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கம் லிச்சாவி. கேள்வி 184, பல்லவர்களின் தலைநகரம் எது? பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். கேள்வி 185,
பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் 240 280 வரை. ஸ்ரீகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் கடோத்கஜர். இவர் 280 319 வரை ஆட்சி புரிந்தார். கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் ஆகிய இருவரும் மகாராஜா என்று குறிக்கப்படுகிறார்கள். சரி. கடோத்கஜரின் புதல்வர் முதலாம் சந்திரகுப்தர். கடோத்கஜரின் புதல்வர் முதலாம் சந்திரகுப்தர் பொது ஆண்டு 319 335 வரை ஆட்சி புரிந்தார். ஸோ 185வது கேள்விக்கு அனைத்தும் சரி. 186வது கேள்வி, குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படுபவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். 187, மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். 188, முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமித்த ஆண்டு பொது ஆண்டு 335. 189வது கேள்வி, இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர், ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர். 190வது கேள்வி, சமுத்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 5 கூற்றுகள் இருக்கு. அந்த 5 கூற்றை பார்க்கலாம். சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு 33 வரிகளில் நாகரி வரிவடத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. கூற்று 1 சரி. கூற்று 2, தில்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசில் 4 அரசர்களையும் வென்றார். சரி. கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ள இடங்களை பார்க்கும்போது சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை நீண்டதாக தெரிகிறது. சரி. கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் 9 அரசர்களை படைபலத்தால் வென்றார் சமுத்திரகுப்தர். சரி. மாலவர்கள், யுதேயர்கள் உள்ளிட்ட ராஜஸ்தான் பகுதியின் 9 குடியரசுகள் குப்தர்களின் ஏகாதிபத்தியத்தை ஏற்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டன. சரி. அப்போ 190வது கேள்விக்கு அனைத்துமே சரி. 191, இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி டேஸ் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரியுள்ளார். இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரியுள்ளார். கேள்வி 192, வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யார்? வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். கேள்வி 193, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, கவிராஜா என்று பட்டம் பெற்றவர் முதலாம் சந்திரகுப்தரா? கவிராஜா என்று பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர் வந்திருப்பாரு. அப்போ கூற்று 1 தப்பு. கூற்று 2, குப்த நாணயங்களில் சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. சரி. அப்போ இங்க சரியானது கூற்று 2 சரி, 1 தவறு. 194வது கேள்வி, இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றிய கூற்றுகள் சரியானது 5 கூற்றுகள் இருக்கு. 1, பொது ஆண்டு 375 முதல் 415 வரை 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். தனது சகோதரர் ராமகுப்தருடன் வாரிசுரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்தார். சரி. 2, இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தக்கான பகுதியை ஆண்ட வாகடக இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்தார் இரண்டாம் சந்திரகுப்தர். சரி. மேற்கு மாலவம், குஜராத் ஆகிய பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் வென்றார் இரண்டாம் சந்திரகுப்தர். சரி. விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், சகாரி ஆகியன இவரது வேறு பெயர்கள். இரண்டாம் சந்திரகுப்தரின் வேறு பெயர்கள் விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், சகாரி ஆகியன இவருடைய வேறு பெயர்கள். நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் இவரது அவையில் இருந்தன. அப்போ நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் தான் அலங்கரிச்சிருப்பாங்க. ஸோ 194வது சரியான விடை அனைத்துமே சரிங்க. 195வது கேள்வி, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். கேள்வி 196, நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? குமாரகுப்தர். ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 197வது கேள்வி, மதுரா பாடலிபுத்திரம் பற்றிய குறிப்புகளை குறித்து வைத்தவர் யார்? மதுரா பாடலிபுத்திரம் பற்றிய குறிப்புகளை குறித்து வைத்தவர் பாகியான். கேள்வி 198, குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார்? குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். கேள்வி 199, சக்கராதித்யர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சக்கராதித்யர் என்று அழைக்கப்படுபவர் குமாரகுப்தர். 200வது கேள்வி, குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? இதுக்கு முன்ன பார்த்த கேள்வி குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர், குப்த வம்சத்தின் கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர். இந்த வீடியோவில் அடுத்த 200 வினாவிடைகள் 101 இருந்து 200 வரை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும்
இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸை டெஸ்ட் போட்டு பார்க்குற பிறகு மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த 705 கேள்விக்கான கொஸ்டின் பேப்பர் PDF வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணப்படுங்க. நிச்சயமாக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2A அண்ட் குரூப் 2, 2Aக்கு வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.